வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நான் உங்கள் கூட எதை பற்றி பேச போகிறேன்னா, சமீபத்தில் நீங்கள் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ட்ரெயினில் தள்ளி விட்டு கொன்னுட்டான். அந்த பொண்ணு செத்தே போச்சு. அந்த நியூஸை கேட்டு அவங்க அப்பாவும் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூஸ், இது குற்றம் நடந்தது என்ன, இது என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியாது. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நான் பேச போகிறதில்ல. பொதுவா இந்த மாதிரியான ஒரு செய்தி வரப்போ, ஒரு பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அத பார்த்துருக்கேன் நெறையாவே. சோஷியல் மீடியாலயும் சரி, நான் கூட பழகுறவங்களையும் சரி, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு தெரில. இந்த மாதிரி அவன் தள்ளி விட்டு கொன்னுட்டான். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குமோ தெரியல." அப்படின்ற மாரி ஒரு ஒரு அசால்ட்டா ஒரு ஒரு வார்த்தைய நம்ம சொல்லிட்டு கடந்து போயிருவோம். இங்கே வந்து அவங்க பேசிக்காக அவங்க பண்ணுறது என்னென்னா, விக்டிம் பிளேமிங். அதாவது பாதிக்கப்பட்ட பொண்ணையே குறை சொல்கிறது. அதாவது நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க, ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டு கொன்னே போட்டான். அந்த பொண்ணு உயிரே போயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே என்ன இருக்க முடியும்? அது செத்தே போச்சு. அப்பயும் கூட நம்ம அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணியிருக்குமோ, அது என்ன நடந்துச்சோ, எதனால இவன் கொன்னானோ அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டு போகுது இல்லையா? இந்த விக்டிம் பிளேமிங் வந்து என்னை ரொம்பவே பாதிக்கும். ஏன் இப்படி சொல்கிறாங்க? எப்படி இவங்க மைண்ட் இப்படி யோசிக்குது? எப்படி இப்படி சொல்ல தோணுது? அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். இப்படி யாராவது சொன்னாங்கன்னா சண்டைக்கே போயிடுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு எப்பயுமே இருக்கும். நீங்கள் வந்து அது ஒரு பொண்ணுன்ற காரணத்தினால சொல்கிறோமா? இல்லை அது வந்து ஒரு யங் ஏஜில் இருக்கிற மக்கள் பண்ணுறாங்க இல்லையா? அந்த பையன் ஒரு டீனேஜில் இருக்கிற ஒரு பையன் அந்த மாதிரி ஒரு 20ஸ்ல இருக்கிற பசங்க பொண்ணுங்கன்றனால அது காதல் அப்படின்ற ஒரு இதனால இருக்கும் அப்படின்னு நம்மளே அப்படி நினைக்கிறோமா? எதனால் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே தோணும். இதுன்னு இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொள்ளாச்சி இஷ்யூ இருந்தது இல்லையா? அப்பயும் என்ன சொன்னாங்க, இந்த பொண்ணு வந்து ஏன் போச்சு, இந்த பொண்ணு ஏன் அந்த பையனோட போச்சு, அப்படி போனனால தானே இதெல்லாம் நடந்தது அப்படி சொல்லுவாங்க. இதே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு மாப் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு ஏன் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் போட்டுச்சு, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. இது பேசிக்காக இது ஃபோட்டோ போடாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்கவே செஞ்சுருக்காதுல்ல அப்படி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்திங்கன்னா, அந்த டெல்லியில் ஒரு இஷ்யூ நடந்தது இல்லையா? அங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணு ஏன் அந்த டயத்தில் பஸ்ஸில் போச்சு, அவ்வளோ மிட் நைட்டில் எதுக்கு பஸ்ஸில் போச்சு, அப்படி போகிறப்ப அந்த பொண்ணு ஏன் அந்த ட்ரெஸ் போட்டிருந்துச்சு, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்துச்சு, அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு அப்படி ட்ரெஸ் போட்டிருக்கலன்னா இதெல்லாம் நடந்திருக்கவே செய்யாது. அப்புறம் ஒரு நுங்கம்பாக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணை கொன்னாங்க இல்லையா? அப்போ கூட அவன் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தன் வந்து வெட்டி கொன்னுட்டான் அந்த பொண்ணை. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்படி வெட்டி கொல்ற அளவுக்குன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னு தெரியல, இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சோ, என்ன லவ் மேட்ரோ தெரியல, அப்படிதான் இந்த மாதிரி பாதி பேர் சொல்லுவாங்க. அண்ட் ஒரு ஆசிட் அட்டாக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ லவ் மேட்டர் போல் இருக்குது, அந்த பையன் இந்த மாதிரி ஆசிட் அடிச்சிட்டான் அப்படி சொல்லுவாங்க. இது இது வந்து எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு பொதுப்படையான கருத்தை ஒரு பாதி மக்கள்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50% பேர் இந்த மாதிரி விக்டிம் பிளேமிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லைக் அவங்க இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா, இல்லை ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் நார்மலாக அவங்களுக்குள்ளே இருந்தே அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வருதா, இப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு விக்டிமை நம்ம ஈஸியாக ப்ளேம் பண்ணிடுவோம். அதுவும் அது ஒரு பொண்ணாக இருக்கிற பட்சத்தில் ரொம்ப அசால்ட்டாக அதை ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா, இந்த எத்திக்ஸு, மாரல், பிரின்சிபல்ஸ் இது எல்லாமே ஒரு பொண்ணை சுற்றியே தான் இருக்கும். ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் பேசணும், இந்த மாதிரிலாம் போகக்கூடாது வெளியே, இந்த மாதிரி ஒரு பையனை நம்பி போகக்கூடாது, இப்படியே தான் சொல்லிட்டே இருப்பாங்க. இதே ஒரு பையனை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அவனுக்கு வந்து நீ இந்த டயத்தில் இந்த மாதிரி வெளியே போகக்கூடாது, இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு யாருமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. நீ எப்படிப்பா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு இந்நேரத்துக்கு இந்த மாதிரி போகலாம், நீ இது இப்படி போகிறது தப்பு தானே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு இண்டிவிஜுவல் பேரண்ட் ஒரு இண்டிவிஜுவல் பையன்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஒரு வேளை அது கூட நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு பொதுவாக நம்ம சொல்லல, பொண்ணுங்க இந்த மாதிரிலாம் வெளில போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு ஒரு பையன் கூட தானே போச்சு. என்றைக்காவது ஒரு பையன்கிட்ட இந்த மாதிரிலாம் நீ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு அங்கே இங்கேன்னு சுற்றக்கூடாது, பொண்ணை கூட்டிகிட்டு இப்படிலாம் போகக்கூடாது, இப்படி ஒரு நார்மலாகவே நான் சொல்கிறேன். லைக் தப்பு அந்த குற்றங்கள் நடக்கிறது அதை பற்றிலாம் நான் பேசலை. பொதுவாகவே
இந்த மாதிரி கூட நம்ம சொல்லி யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. அவன் பையன் கூட்டு போனான்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே நம்ம பார்த்ததே கிடையாது. அங்க ஒரு இஷ்யூவே கிடையாது. அதே வந்து ஒரு பொண்ணுன்னா, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மாரல், எத்திக்ஸ், பிரின்சிபல்ஸ் எல்லாமே அந்த பொண்ணை சுற்றி இருக்கனால, அது எப்படி இருக்கணும், அவங்க என்ன ட்ரெஸ் போடணும், எங்கே போகணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், ஃபேஸ்புக்கில் என்ன ஃபோட்டோ போடணும், இன்ஸ்டாவில் என்ன மாதிரி ரீல்ஸ் போடணும், எல்லாமே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு ஆம், அதுக்குள்ளேயே தான் அவங்களுடைய என்ன பண்ணணும், எப்படி இருக்கணுன்றத இந்த உலகம் வந்து தீர்மானிக்குது. இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் அப்படி தான் இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. அதாவது நீ ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டனால தான் உன் ஃபோட்டோவை எடுத்து ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணான். ஸோ நீ ஃபோட்டோவே போடாமல் இருந்திருந்தேன்னா உனக்கு இந்த பிரச்சனையே வராமல் இருந்திருக்கணும் இல்லையா? அதனால தான் நான் இதை சொல்கிறேன், உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், உன் நல்ல எண்ணத்துக்காக தான் சொல்கிறேன், ஒரு நல்ல எண்ணத்தில் உனக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்படி நினச்சி தான் நம்ம இன்னும் எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் இன்டைரக்டாக இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளையே அறியாமல் ஒரு பொண்ணை மிரட்டிகிட்டே இருக்கோம். லைக் நீ வந்து இப்படி தான் இருக்கணும், இதை மீறி நான் உனக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், உனக்குன்னு ஒரு இது இருக்குது, அதுக்குள்ளே தான் நீ இருக்கணும், அதை மீறி நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா உனக்கு என்ன பாதிப்பு வேணாலும் நடக்கலாம். லைக் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, பட் நடக்கலாம், நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், இதை மீறி நீ வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த நேரத்துக்கு வெளில வந்தேன்னா எவனாவது இந்த மாதிரி தான் உன்னை பண்ணுவான், அதான் நடக்கும் இந்த சமுதாயத்தில், இப்படின்ற மாதிரி தான் நம்ம மிரட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு பொண்ணை. அண்ட் மீன்வைல் ஒரு பையனை எடுத்துக்கோங்களேன், ஒரு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கையில் பொதுப்படையான கருத்து இந்த பொண்ணை வந்து தப்பு சொல்கிற மாதிரி அந்த விக்டிம் பிளேமிங் நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா, அந்த ஏஜில் இருக்கிற ஒரு டீனேஜில் இருக்கிற அல்லது இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன தோணும், ஓகே அவள் இதெல்லாம் பண்ணான்னா நம்ம இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு, லைக் அது அவன் அட்வான்டேஜ்னு கூட நினைக்க மாட்டான், இவ வந்து இப்படிலாம் பண்ணான்னா நம்ம இப்படி பண்ணலாம் போல இருக்குது, இது இயல்பு தானே, இப்படி தானே தோணும். நம்ம ஒரு இன்டெரக்டாக அதை தானே என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு குற்றம் நடக்கையில், ஒரு தப்பு நடக்கையில் யார் வந்து குற்றவாளியோ, யார் அந்த தப்பை செஞ்சாங்களோ அவங்கள நீங்கள் தப்பு சொல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களே தப்பு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய இது எப்பயுமே குறையவே குறையாது. லைக் இது வந்து ஒரு கொலைன்றனாலன்னு இல்லை, ஒரு ஆசிட் அட்டாக்கு, அந்த ஃபோட்டோலாம் போடுறது, அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, அதை மிஸ்யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நடக்குது இல்லையா? எல்லாத்துலேயுமே நம்ம இதை தான் சொல்கிறோம். அதுவும் இந்த ஒரு பொண்ணோட அந்த பொள்ளாச்சி இஷ்யூ இருக்கு இல்லையா? அதுலலாம் நிறைய பேர் அந்த பொண்ணையே அவங்க கூட போச்சு, அந்த பொண்ணையே அவங்க கூட போச்சு, போனால் இப்படி தான் நடக்கும், நீ இவளுகள்லாம் வந்து இந்த மாதிரி தான், நல்லவனை நம்பி யாரும் லவ் பண்ண மாட்டாளுங்க, இந்த மாதிரி பண்ணுறவனை தான் லவ் பண்ணுவாளுங்க, இதெல்லாம் என்ன பேச்சு? எனக்கு அது வந்து என்ன சொல்ல, இதெல்லாம் என்ன பேச்சு, உண்மையாகவே இதெல்லாம் என்ன பேச்சுன்னு தான் எனக்கு தோணும். லைக் ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்பு பண்ணவனை நம்ம வந்து ஏதோ இதனால தான், இந்த மாதிரி நடந்தனால தான் இவன் இதை பண்ணிட்டான்னு சொல்லி ஓகே தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நடந்தனால இவன் இப்படி பண்ணிட்டான் அதனால் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தப்பை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு இன்டைரக்டாக இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, இப்படி இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி தான் ஒரு பையன் நடந்துக்குவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பையன் மைண்டில் ஏற்றிட்டே இருக்கோம். இன்டைரக்டாக நம்ம அந்த தப்பை ஆதரிச்சுட்டே இருக்கோம், அதை ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே நம்ம வந்து வளர்ந்த விதம் அப்படி, ஒரு பொண்ணையே குறை சொல்லி பழகிட்டோம், ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம், அதை தாண்டி ஒரு பொண்ணு ஏதாவது பண்ணி அதனால அதுக்கு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அது அப்படி பண்ணனால தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் இட்ஸ் டைம் டு க்ரோ. நம்ம வந்து நம்மளுடைய அந்த பழைய கட்டுப்படுத்தனமான விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியே வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் ஒரு பையன் ஒரு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறப்ப ஏன் ஒரு பொண்ணு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடக்கூடாது? ஒரு பொண்ணை வந்து நம்ம ஈஸியாக கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுறோம், அதாவது ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம். நீ வந்து போன அதனால நடந்தது, நீ போயிருக்கக்கூடாது, நீ போயிருந்தேன்னா நீ எந்த மாதிரி பொண்ணாக இருந்திருப்ப, இந்த மாதிரியெல்லாம் நமக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறது இன்டைரக்டாக இந்த மாதிரியான குற்றங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம். ஆக்சுவலி என்கரேஜ் தான் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்கிற வரையும் ஒரு பையனோட மனசில் ஓகே அவள் இப்படி இருந்தால் நம்ம இப்படி நடந்துக்கலாம், அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது, அவள் என்ன ஒழுங்கா, அப்போ நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை நம்ம ஒரு பையன் மண்டையில் திணிச்சிக்கிட்டே தான் இருக்கோம். இது எப்படி ஒரு ஹெல்தியான ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை இது எப்படி கொண்டு வரும்? இந்த மாதிரியான இது
நீங்கள் எப்படி ஒரு பொண்ணுகிட்ட சொல்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு பையன்கிட்டையும் தானே நீங்கள் சொல்லி வளர்க்கணும். நீ இப்படி தாம்மா இருக்கணும்னு சொல்கிற மாதிரி நீ வந்து ஒரு பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஒரு பொண்ணை வந்து நீ ஒரு பொண்ணையோ ஒரு சக மனிதரையோ யாரையுமே நீ வந்து அவமதிக்கக்கூடாது, அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது, அவங்கள வந்து நீ எந்த விதத்துலேயுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம 2 பாலருக்குமே சொல்ல வேண்டியது. ஒரு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் இது எல்லாத்தையுமே சொல்லி வளர்க்கணுமே தவிர, நீ ஒரு பொண்ணாக இருக்கனால இப்படி இரு, இப்படி இல்லாமல் இருந்தால் உனக்கு இதான் நடக்கும், உன்னை நல்லதுக்கு சொன்னேன்ப்பா இப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாகும்? நம்மளோட இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான அட்வைஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த அட்வைஸோட இன்னொரு ஃபேஸ் தான் இந்த விக்டிம் பிளேமிங்னு நான் நினைக்கிறேன். இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு தெரில, அதனால தான் இது மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது தப்பு தான், ஆனாலும் இது நடந்தனால இது நடந்துடுச்சுன்னு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இதனால தான் இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமூகம் எவ்வளவோ மாறிட்டே வருது. அண்ட் இப்போயும் கூட இந்த இஷ்யூ நடந்ததில் நிறைய பேர் இந்த மாதிரி விக்டிம் பிளேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க. அண்டு ஸ்டாக்கிங் பற்றிலாம் பேசுகிறாங்க இல்லையா. நீங்கள் வந்து படங்களில் வந்து ஒரு பொண்ணை வந்து துரத்தி ஃபாலோ பண்ணுற மாதிரி, ஃபாலோ பண்ணி லவ் பண்ணுற மாதிரியான பையனை வந்து ஹீரோவாக காட்டுறோம். ரியல் லைஃப்பில் அது நடந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பொண்ணு நோ சொன்னதுக்கப்புறமும் பின்னாடியே ஒருத்தன் சுற்றிட்டே இருந்தால் அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு பதட்டம் அதெல்லாம் தான் வருமே தவிர, பயம், பதட்டம், ஒரு இன்செக்யூர்னஸ் தான் வருமே தவிர, அவன் மேலே லவ்வெல்லாம் வராது. அவனை ஹீரோவெல்லாம் எந்த பொண்ணும் பார்க்காது. அதானே ரியாலிட்டி. ஆனால் படங்கள் வந்து அதை ரொம்ப ஆப்போசிட்டாக தானே காட்டிகிட்ருக்கு. பல நாளாக அந்த மாதிரி தான் காட்டிகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் பற்றி கூட பேசுகிறவங்க வந்துட்டாங்க. ஸ்டாக்கிங்லாம் பண்ணுற மாதிரியான படங்கள்லாம் எடுக்கக்கூடாது, ஸ்டாக்கிங் ரொம்ப தப்பு. நம்ம சொல்லலாம், ஓகே இவன் படத்தில் காட்டிட்டா உடனே அதெல்லாம் நடந்துருமா அப்படி இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். நீங்கள் படத்தில் காட்டுற எல்லாமே நம்ம வந்து ரியல் லைஃப்பில் அப்ளிகபிள்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு டீனேஜ் பையன் இந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன மைண்ட் இருக்கும்? ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரே மெச்சூரிட்டி, ஒரே மாதிரியான மைண்ட் நமக்கு இருக்காது. அண்ட் ஒரு 30 வயசில் பார்க்குறவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி ஒரு 20 வயசு 22 வயசில் பார்க்குற ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்காது. எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு இதோட நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த படம் என்ன சொல்லுது, இந்த மாதிரியான படங்கள் என்ன சொல்லுது? ஒரு பொண்ணு நோ சொல்கிறான்னா அவள் பின்னாடியே போ, இம்ப்ரெஸ் பண்ணு, அவள் ஓகேன்னு சொல்கிற வரையும் அவள் பின்னாடியே போ. அந்த மாதிரி பண்ணுறவன் தான் ஹீரோ, அதுக்கு இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு இதுதான் சரின்னு தானே தோணும். அப்படி தோன்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்க காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் நீ படம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். முன்னாடி இப்படியான படங்களை ரசித்து பார்த்த மக்களே இன்றைக்கி இதெல்லாம் தப்புன்னு சொல்கிற குரல் நிறையா வந்துட்ட காலகட்டத்தில் விக்டிம் பிளேமிங்கும் தப்புன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் எல்லாருக்குமே வரணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஸ்வாதியோ இன்னொரு சத்யாவோ இந்த மாதிரியான இன்னொரு இன்சிடெண்ட் நடக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசையும். இது போல் நம்ம நடக்காமல் இருக்கணும்னா நம்ம விக்டிம் பிளேமிங்கை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கையில் நம்மளோட பார்வையில் நமக்கே ஒரு புரிதல் இருக்கணும். நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட முடியாதுன்றதை நம்மளும் புரிஞ்சுக்கணுன்றது தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.